அண்ணி, இந்த கல்யாணம் நடக்கிறது உங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை? ஓ, உங்களுக்கு இப்போ உங்க மாப்பிள்ளை பெருசா போயிட்டாருல்ல? சக்திவேல் இருந்துட்டு, "என்ன நீ திடீர்னு வந்து இப்படி ஒரு வார்த்தையே சொல்கிறீங்க? நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன்ல, எவ்வளோ பெரிய இடம் தேடினாலையும் ஏதாவது ஒரு குறைய சொல்லி என் பிள்ளைய யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அந்த எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி என் பையனுக்கு நான் ஜோம் ஜோம்னு கல்யாணத்தை பண்ணியே ஆகணும். அதனால இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளோலாம் பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க தம்பி. அதனால தான் இந்த கல்யாணம் நடக்கணுமான்னு நான் கேட்குறேன். வேற ஒன்றும் இல்லை. குமாருக்கு வேற ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமே, இந்த குடும்பம் வேண்டாமே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, கதிர் மாப்பிள்ள உங்கள் அண்ணனை காப்பாற்றின கொலசாமியா, அந்த வீட்டுக்கு ஆகாதவங்க வீட்டில் நம்ம எப்படி பொண்ணு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அதுக்கு அடுத்ததாக நம்ம சக்திவேல் இருந்துட்டு, நான் அப்போவே நினச்சேன், என்னடா இது, நிச்சயம் பண்ணும் போதெல்லாம் அமைதியாக இருந்தவங்க அப்போ ஆரம்பித்தாங்க, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லி வாய் அடைச்சாச்சு, மறுபடியும் என்னடா இப்படி பேசுகிறாங்களேன்னு நினச்சேன். ஓ, கடைசியில் இதுதான் விஷயமா? இதனால தான் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்களா? உங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காக என் பையனோட வாழ்க்கையை நீங்கள் அழைக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.